அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு விசேஷமாக இந்த வீடியோ போட போகிறோம். அப்பர் செஸ்ட் 35, மிடில் செஸ்ட் வந்து 38, கிட்டத்தட்ட 3 இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்டர் கேப் ப்ளவுஸாக நான் போட போகிறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எப்பவுமே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அல்லது ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஒரு லைன் போடுவோம். அந்த லைன் அப்படியே போட்டுக்கலாம். உயரம் வந்து 14 இன்ச்சு. கீழே இதுதான் இடுப்பு அளவு, சரிங்களா? இங்கிருந்து தான் நம்ம உயரத்தை மார்க் பண்ணணும். இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா நான் இன்னைக்கு, ஒருவேளை நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் சரி, புதுசா நீங்க டைலரிங் பழகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ முதல்ல நம்ம எடுக்கிறது பேக் பீஸு. அதை மாத்திரம் இல்லை, பேக் பீஸ்ல நம்ம எடுக்கும்போது கீழே ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஒருவேளை துணியா இருந்தால் நீங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி மடிச்சு நீங்க ரெண்டா போடணும், சரிங்களா? இப்படி போடும்போது மடிப்பு பாகம் நம்ம சைட்ல இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த கட்டிங்கை நம்ம போடணும். மடிப்பு பாகம் என் சைட்ல இருக்கு. யார் கட் பண்றோமோ அவங்க சைட்ல நீங்க வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? இப்போ உயரம் 14 இன்ச்சு, உயரம் 14 பிளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அப்போ டோட்டலா 14 இன்ச்சு நமக்கு உயரம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண இடம், அந்த உயரத்துக்கு எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுறோமோ அந்த இடம் நமக்கு ஷோல்டர் அளவாக நம்ம மாற்றுகிறோம். ஸோ இப்போ இந்த லைன் தான் நமக்கு முழு ஷோல்டர், புரியுதுங்களா? ஸோ முழு ஷோல்டருடைய அளவு எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 15 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 15ல் பாதி, 15 2ஆ பிரிச்சோம்னா 7.5 இன்ச்சு, புரியுதுங்களா? இந்த 7.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ 7.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது இந்த ஷோல்டர்ல எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா, 15 இன்ச்சு இருக்கணும். 15 இன்ச்சு நம்ம வைக்கக்கூடாது. அப்புறம் 15 இன்ச்சு நீங்க வச்சுட்டீங்கன்னா ப்ளவுஸ் நீங்க போட முடியாது. அப்ப நாம வைக்கிற ஷோல்டரை எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது தீர்மானிக்கிறது நமக்கு பின்கழுத்து. இப்போ பின்கழுத்துடைய டெப்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9 இன்ச்சு, அதில் நான் வந்து 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் அதை என்ன செய்யும், அந்த 9 இன்ச்சு கரெக்டாக டார்கெட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்த வந்து நம்ம பின்கழுத்துடைய உயரமா நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இப்ப என்ன பண்ணணும், நாம இதை வச்சுட்டோம். அதாவது பின்கழுத்துடைய டெப்த் நாம எவ்வளவு வைக்கணும் அப்படின்றத வச்சுட்டோம், 9 இன்ச்சு. இப்போ 9க்கு நாம ஒரு அளவை நம்ம மைனஸ் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட அளவை நம்ம மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, பொதுவா எங்களுடைய குருவானவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எப்படின்னா, 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு நாம மைனஸ் பண்ணணும். அப்படிங்க 9 இன்ச்சு இருக்கு. 9 இன்ச்சுக்கு நான் எத்தனை இன்ச்சு கால் பண்ணணும்? 9 இன்ச்சுக்கு நான் 9/4, 2/4, புரியுதுங்களா? இந்த 2/4 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணணும். அப்ப இந்த 2/4 இன்ச்சு மைனஸ் பண்ணா, இந்த 7.5ல 2/4 மைனஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீதி இருக்கிறது எனக்கு எவ்வளவு இருக்கு, 5/4 இன்ச்சு இருக்கு. ஸோ இந்த 5/4 இன்ச்சு நான் அப்படியே ஆம்கோளுடைய இறக்கமா வைக்கணும். அப்ப எனக்கு கிட்டத்தட்ட வந்து இதுல இன்னொரு கணக்கையும் நம்ம சரி பார்க்கணும். இந்த மைனஸ் பண்ற அளவுல எனக்கு கரெக்டா வந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை வந்து இது இந்த அளவு சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணணும், மார்பு சுற்றளவு 35, அதாவது அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகேங்களா? அப்போ மார்பு சுற்றளவு 35 டிவைடட் பை 6 அப்படின்னா எனக்கு 5.25 இன்ச்சு வருதுங்க. ஸோ அப்போ 5.25 ஒரு பாயிண்ட் வருது. அந்த 5.25 ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கணும். எவ்வளவு, 5.25 ஒரு பாயிண்ட் அப்படின்னா, இப்ப இதுல நான் வந்து இந்த 9 இன்ச்சுக்கு நான் 2/4 மைனஸ் பண்ணணுன்றது எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான ஒரு ஷோல்டர் கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த அளவை
நாங்க 2.25 மைனஸ் பண்றத ஸ்டாண்டர்டா வந்து 2 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ரெண்டுத்துக்கும் எனக்கு பொதுவா மாறிடும். ஓகேவா? 2 இன்ச்சு மைனஸ். இப்ப 2 இன்ச்சு போச்சுன்னா மீதி எனக்கு எவ்வளவு இருக்கு? 5.5 இன்ச்சு இருக்கு. அந்த 5.5 இன்ச்சை நாம இங்க மார்க் பண்ணணும். அதனால இதுல சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே வந்து சென்டர் கேப் ப்ளவுஸுக்கு நாம மேல ஷோல்டர் 5.5 இன்ச்சு வந்துச்சுன்னா ஆம்கோலுடைய உயரமும் 5.5 இன்ச்சுக்கு நம்ம வைக்க கூடாது. அப்படின்னா 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கணும். அப்படின்னா நான் என்ன செய்யறேன்? 5 இன்ச்சுக்கு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடம் பாருங்க, அதே 5.5க்கு மார்க் பண்ணிட்டு மேல ஷோல்டருடைய அளவையும் 5 நான் கரெக்டா வச்சுக்கிறேன். பட் இப்ப கழுத்து நமக்கு நார்மலா கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 9 இன்ச்சு கொடுத்துருக்கும் போது அது டீப் நெக். அப்படி 9 இன்ச்சு கொடுக்கும் போது நம்ம ஷோல்டர் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சின்ன ஷோல்டர் வந்து எனக்கு 2.5 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. ரெடி அளவு அவங்களுக்கு 2.5 இன்ச்சு வேணும். அப்படின்னா அதோட 3/4 இன்ச்சு நான் சேர்த்திக்கணும். அப்ப கிட்டத்தட்ட 3.25 இன்ச்சு ஆகுது. ஓகேங்களா? இந்த 3.25 இன்ச்சு ஷோல்டர் பெருசா வரும்போது எனக்கு கழுத்து டீப்பாவும் இருக்கு. அப்ப இங்க சின்ன கழுத்து எவ்வளவு இருக்கு? இந்த இடத்துல 2.25 இன்ச்சு இருக்கு. அப்ப எனக்கு பத்துமா? கண்டிப்பா எனக்கு பத்தாது. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல 2.25 அப்படியே மார்க் பண்ணிட்டு இன்னொரு 3/4 இன்ச்சு நான் வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சு கூட நான் சேர்த்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன மறுபடியும் எனக்கு இந்த கழுத்து ஷோல்டர் கரெக்டா எனக்கு 7.5 இன்ச்சு, அதாவது 15 இன்ச்சில் போய் எனக்கு உட்காரணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் டீப் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? 1 இன்ச்சு நான் சேர்த்துருக்கிறேன். அப்போ 3.25 இன்ச்சு நான் கழுத்தினுடைய டீப்பை நான் வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி வரும்போது சில மாற்றங்கள் மாறும் இந்த இடத்துல. புரியுதுங்களா? இப்ப கழுத்து எவ்வளவு சின்னதா மாறிடுச்சு பாருங்க. இதுல எவ்வளவு டீசென்டா மாறிடுச்சு. அப்படி மாறும்போது கழுத்தை நான் என்ன செய்யறேன்? நல்லா அழகா யூ ஷேப்பா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி. சரி, இப்போ எனக்கு இந்த இடம் 5.5, இங்க ஆம்களுடைய ஹைட்டு கிட்டே எனக்கு 5.5 தான் வரணும். ஆனா இப்ப கழுத்து எனக்கு டீப்பா வந்துடுச்சு, அகலம் வந்துடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நான் சின்ன மாற்றம், அதாவது கிராஸ் பேக் கொண்டு போகணும். இல்லைன்னா எனக்கு இந்த இடத்துல இழுத்து பிடிக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்க 3.25 இருக்கு. அந்த 3.25 இந்த இடத்துல வர்ற மாதிரி நான் செட் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த 3.25 இந்த இடத்துல வர்ற மாதிரி நான் கரெக்டா அதை மேட்ச் பண்ணா மட்டும்தான் எனக்கு கரெக்டா ஆம்கோல் உட்காரும். புரியுதுங்களா? ஒருவேளை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா இதை பாருங்க, நல்லா கவனிங்க. ஸோ இப்போ மார்பு சுற்றளவு எனக்கு 35 இன்ச்சு, அதாவது 8.25 இன்ச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டா நான் வச்சு இங்க பாக்குறேன், ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதுவே நீங்க இப்படி மாறும்போது எனக்கு 9 இன்ச்சுக்கு வரணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மிடில் செஸ்ட் எதுக்காக நம்ம இது சென்டர் கேப் கொண்டு வந்தோம்? இது நார்மல் பிளவுஸாவே கட் பண்ணிக்கலாம், 1/4 கட் பண்ணிருக்கலாம். ஆனா 3 இன்ச்சு டிஃபரெண்ட் இருக்கிறதுனால இது நான் என்ன பண்றேன்? நான் இந்த இடத்துல வந்து அப்பர் செஸ்ட் 35, மிடில் செஸ்ட் 38 இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்? மிடில் செஸ்ட்டை மார்க் பண்ணி 9.5 இன்ச். இப்போ இந்த இடத்த வந்து நான் என்ன செய்யறேன்? ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க்கிங் போடுறேன். இந்த மிடில் செஸ்டுடைய இடத்த நான் என்ன பண்றேன்? இங்க மார்ஜின் பண்றேன். இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த 9.5 இன்ச்சை வந்து நான் என்ன செய்யறேன்? இங்க கரெக்டாவே மார்க் பண்ணிக்கிறேன். அப்ப இங்கேயும் நான் என்ன செய்யறேன்? 9.5 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இடுப்பு கிட்டையும் இந்த 9.5 இன்ச்சு நான் என்ன செய்யறேன்? மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பல மாற்றங்கள் இந்த இடத்துல வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் நஞ்சம் மாற்றம் கிடையாது. இப்போ மிடில் செஸ்ட்டை வச்சு டோட்டல் அளவையே நான் மாத்திட்டேன். இந்த சைடு பாருங்க, அப்படியே ஃபுல் பினிஷிங்கோட நான் கொண்டு வந்தேன். இப்போ எனக்கு இதுதான் சரியான அளவு. 9.5 இன்ச்சு அப்படின்றது சரியான அளவு.
பட் இந்த இடத்துல எனக்கு போகும்போது 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா நம்ம தேவைக்கு நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா டீப் நெக்காகவும் இருக்கு இந்த இடத்துல. எனக்கு இப்போ எல்லாம் போக இப்போ ஆம்கோல் நான் செட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஆம்கோல் இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 15.25. ஸோ இப்போ 15.25 எனக்கு வரணும் அப்படின்னா நாங்கள் 7.5 ஒரு பாயிண்ட்டு நான் கொண்டு வரும். இப்போ 5 இன்ச்சு இருக்கு ஆம்கோலுடைய ஹைட்டு, 4 இன்ச்சு இங்கே அக்ராஸ் செஸ்ட் கீழே இறக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு முறை செக் பண்ணிக்கலாமா? மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஆம்கோல் ரவுண்டு நான் எவ்வளோ கொண்டு வரணும் இந்த இடத்துல ஸ்டிச்சிங் லைனில் தான் செக் பண்ணணும். எனக்கு 7.5 ஒரு பாயிண்ட் வரணும், ஆனால் எனக்கு 7.25 அதாவது 4 இன்ச்சு அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ இந்த லைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். முதல்ல ஏன் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு இந்த 4 இன்ச்சு வந்து நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், ஷோல்டர் கிராஸ் நான் எடுத்தேன். ஏன்னா இதுக்கு கீழே நான் இருக்கும்போது இதுக்கு இப்போ எனக்கு ஒரு 4 இன்ச்சு அதிகமாக வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 4 இன்ச்சு மேலே ஏற்றும், ஆம்கோல் வந்து மேலே ஏற்றும். ஸோ அப்படி நான் பண்ணல. ஏன் அப்படின்னா அப்படி நான் பண்ணும்போது இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சு. அப்படி ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் இந்த ஷோல்டர் கிராஸ்ல எடுத்தேன். இப்போ நான் செக் பண்ணிக்கலாமா? மேலே ஸ்டிச்சிங் லைனு ஓகே. இப்போ எனக்கு ஸ்டிச்சிங் லைன் எவ்வளோ நம்ம 1/2 இன்ச்சு பிடிப்போமா? ஸோ அந்த இடத்த வந்து வச்சுட்டு கரெக்டாக நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே பாருங்க அழகா எனக்கு 7.5 ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆம்கோல் செட் பண்ணிக்கணும். இப்போ எடுப்பளவு, இந்த டாட்டு ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் பண்ணும்போது மறுபடியும் எனக்கு இந்த 15 இன்ச்சில் ஆம்கோல் வரணும் அப்படின்னா நான் கீழே வைக்கிற டாட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துற மாதிரி இருக்கும். இந்த கழுத்து இழுத்து பிடிக்கணும், கரெக்டா யூ ஷேப்ல வரணும். அதே நேரத்துல இங்க கிராஸ் பேக் எடுத்திருக்கிறதையும் கரெக்டா இது கீழே இறங்காம பாத்துக்கிற மாதிரியும் இந்த டாட் இருக்கணும். இந்த ஷோல்டர் கிராஸ் எடுத்தது நேரா நிக்கிற மாதிரி எனக்கு இந்த டாட் இருக்கணும். அப்போ இந்த டாட்டை நான் வந்து சரியான இடத்துல கொண்டு போய் வைக்கணும், சரியான இடத்துல நம்ம வைக்கணும். அப்படின்னா முதல்ல இந்த ஆம்கோல் கிட்ட ஷோல்டர் அளவை நம்ம செக் பண்ணிக்கணும். 3.25 இருக்கு, அதுல பாதி எவ்வளவுன்றத பாருங்க. 4.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 4.25 ஒரு பாயிண்டோட 4 இன்ச்சு தள்ளி நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், இந்த டாட்டுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ இடுப்பளவு எவ்வளவு 30 இன்ச்சு, அதாவது 7.5 இன்ச்சு இல்லைங்களா? ஸோ 7.5 இன்ச்சு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மீதி இருக்கிறது எனக்கு இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, 2 இன்ச்சு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இந்த டாட்டை வந்து நான் என்ன செய்யறேன், 1 இன்ச்சை நான் மாத்துறேன். மீதி 1 இன்ச்சு வந்து டாட்டை வந்து நான் 1.25 இன்ச்சா மாத்துவேன். ஓகேங்களா? மீதி 3/4 இன்ச்சு, மேல 3/4 இன்ச்சு கொடுத்துக்கிற மாதிரி கீழேயும் நான் 3/4 இன்ச்சு நான் கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த டாட் வந்து 1.25 இன்ச்சு அப்படின்னா 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட். ஸோ இந்த டாட் மைண்ட் ஃபினிஷிங் பண்ணி. ஸோ இந்த வீடியோவில் நீங்க பார்க்கும்போது நிறைய மாற்றங்களை நிறைய விளக்கத்தோட இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க கரெக்டா ஒரு முறைக்கு 4 முறை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்க பார்த்து ஒரு முறைக்கு 4 முறை பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஈஸியா நீங்க கட் பண்ண முடியும். ஸோ இது பேக் பார்ட்டுங்க. ஸோ இந்த பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அளவுகளை நம்ம என்ன செய்யலாம், செக் பண்ணிக்கலாம். அதாவது மார்பு சுற்றளவு, அதாவது அப்பர் செஸ்ட் 35 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.25 பிளஸ் 1/2 இன்ச்சு வந்து இந்த லைன்ல
8.75 அப்படின்னு இது கரெக்டா இருக்கும். அதுவே இங்க வரும்போது உங்களுக்கு 9.5 இன்ச்சா மாறிடும். இப்போ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா பார்க்கும்போது 3/4 இன்ச் ஆட் ஆயிட்டு வரும். அது இல்லாம நம்ம இப்போ எக்ஸஸா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பேக்ல ஒரு 3/4 இன்ச் சேர்த்துருக்கு. ஓகேவா? ஸோ பேக்ல 3/4 இன்ச் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கு. மிடில் செஸ்ட் 38 டிவைடட் பை 4 அப்படின்னா 9.5 கரெக்டா இருக்கு. இப்போ இடுப்பு அளவு, அதாவது வேஸ்ட் அளவு 30 டிவைடட் பை 4 அப்படின்னா 7.5 பிளஸ் டாட்டுக்காக 1.25 இன்ச்சு. எதுக்காக இந்த 1.25 இன்ச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா, இந்த லைன் வந்து கரெக்டா அழகா இருக்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்காக இந்த மாற்றங்களை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்க நீங்க கிட்டத்தட்ட வந்து இந்த நெக் டீப்பா இருக்கிறதுனால, கழுத்தினுடைய பிராட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதிகமா பிடிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ அதுக்காக தான் தேவைக்கு ஏற்ப இந்த டாட்டை நான் மாற்றிருக்கிறேன். பண்ணிடலாங்களா இப்போ? ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு, ஆனால் எனக்கு இந்த கட்டிங்கை போடுங்கன்னு சொல்லி அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நான் பார்த்தது கிடையாது, அவங்க பேர் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை நம்பி அவங்க போட சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ மற்றவங்களும் இந்த மாதிரி நீங்கள் பாருங்க, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து நிறைய மாற்றங்களோட இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ இந்த சார்ட் மேலே பேர் கூட நான் எழுதி வைக்கிறேன், ஸ்ரீலங்கா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம ஒரு நேரம் எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் போடணும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு நான் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணியே கட்டிங் போடுறேன். மார்க்கர் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே நம்ம வந்து 1/4 அப்படின்னா முன்பக்கம் நம்ம அதிகமாக மார்ஜின் விடுவோம். இது சென்டர் கேப் அப்படின்றதுனால மார்ஜின் நான் குறைவாக வச்சுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் பேக் பீஸ்னுடைய அளவை நம்ம அப்படியே வச்சு ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். மேலே ஷோல்டர் கிராஸு, ஆம்கோருடைய அளவு, அதே போல மிடில் செஸ்ட். கழுத்து பேக்ல எப்படி நமக்கு டீப் இருக்குதோ அதே மாதிரி இந்த லெவல்லே கழுத்து வர்ற மாதிரியும் நம்ம என்ன செய்யலாம், மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கலாங்களா? முதல்ல வந்து மிடில் செஸ்ட் லைனை போட்டுடலாம். அடுத்தது ஆம்கோலுடைய லைனு, அது நம்ம எடுத்துடலாம். இது வந்து காமனா ஷோல்டர் கிராஸ். இப்போ பேக் பீஸ்ல நம்ம வந்து ஷோல்டர் பேக் கிராஸ் எடுத்துக்கிறோம், கிராஸ் பேக் எடுத்துக்கிறோம். ஆனால் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கிராஸ் பேக்கு எடுக்க மாட்டோம். ஏன்னா அக்ராஸ் செஸ்ட் 5, அதில் பாதி 2.25 இன்ச்சு கீழே எடுத்துக்கிறோம்.
இப்போ மார்பு சுற்றளவு இங்க 9.5 இன்ச்சு இருக்கு. மிடில் செஸ்டும் சேம் அதே மாதிரி 9.5 இன்ச்சுக்கு நம்ம இந்த இடத்துல மார்க்கிங் போட்டுக்கிறோம். இப்போ எப்பவுமே வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் அளவு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ நம்ம அதிகமாக கொடுப்போம். ஆனால் இதில் நம்ம அதிகமாக கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல பேக் நெக்ல வந்து டீப் அதிகமாக இருக்கு. 9 இன்ச் இருக்கு, அகலமாகவும் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி அகலமாக இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல அதிகமாக லூஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஷோல்டர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அந்த கிராஃப்டை நான் கொடுக்கல. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, நான் லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி சைடு ஃபினிஷிங்கும் நான் எடுத்துக்கலாம். இப்போ மிடில் செஸ்ட் 38 டிவைடட் பை 3, அதாவது மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிடுங்க. 38 3ஆல் வகுத்தல் செஞ்சோம்னா 12.6 ப்ளஸ் ஸ்டிச்சிங் 4 இன்ச் ஒரு பாயிண்ட், அதாவது 13 இன்ச் தான் எடுத்துக்கிறேன். அதாவது முன்பக்க உயரம், ஃப்ரண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்த மார்க் பண்ணுங்க. அடுத்தது இப்போ எப்பவுமே வந்து நாம ஷோல்டர் சென்டர் வச்சு தான் ஃப்ரண்ட்னுடைய டாட்டை நம்ம பிடிப்போம். ஓகேவா? இப்போ கழுத்து நம்ம ஜஸ்ட் அதில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6 இன்ச்சு அப்படின்னா நம்ம 6 இன்ச்சுக்கு வைக்கிறதுல 4 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கணும். ஸ்டிச்சிங் லைனில் தான் நம்ம வைக்கிறோம். ஃப்ரண்ட் நெக்கையும் ஸோ இப்போ கழுத்து கூட டீப்பாக இருக்கு, அதனால தான் இந்த இடத்துல நான் லூஸ் வைக்கல. இந்த மாதிரி டீப் இருக்கும்போது இங்கே டாட் பிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வெளியே வரும். புரியுதுங்களா? அதனால இப்போ இங்கே லூஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிடும். அதனால தேவையை விட அதிகமாக நம்ம எதுவுமே இங்கே சேர்த்தல. ஓகேவா? இப்போ இந்த அக்ராஸ் செஸ்ட் கிட்ட 4 இன்ச்சு மட்டும் உள்ள தள்ளி நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு லைனு இங்கே போதும் 4 இன்ச்சு போடுறது. இப்போ போடுறது மட்டும் இல்லை, இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், நாம ஃப்ரண்ட் கவர் தட்டை எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் கழிச்சிட்டு ஆம் கோல் ரவுண்டு நமக்கு எவ்வளோ வரணும், 7.5 ஒரு பாயிண்ட் வரணும். இங்கே ஸ்டிச்சிங் மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஆம் கோல் கிட்ட ஸ்டிச்சிங் லைனில் வச்சு தான் என்ன பண்ணணும், நம்ம இங்கே 7.5 ஒரு பாயிண்ட் ப்ளஸ் மீதி எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்படியே நம்ம இங்கே டாட் பிடிக்கிறது. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற அளவை டாட்டுக்கு வச்சுக்கிறோம். இப்போ ஷோல்டர் இந்த 3.25 இன்ச்சு அதை அப்படியே 2ஆக பிரிச்சிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். 3.25 ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. இந்த 3.25 ஒரு பாயிண்ட்டை அப்படியே மாற்றிக்கலாம். கீழேயும் அதே மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டு இது இப்போ நம்ம டாட் சென்டர் பாயிண்ட் எடுக்க வேண்டிய இடம். இதுதான் ஃபார்முலா, அதாவது சென்டர் கேப் உள்ள ப்ளவுஸுக்கு நம்ம டாட் எடுக்கிற ஃபார்முலா. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், மிடில் செஸ்ட் 38 டிவைடட் பை 10 நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3.8. இந்த 3.8 நமக்கு இது கரெக்டாகவே இருக்கு. இது நம்ம எதுவும் எக்ஸஸாக எடுக்கிறது இல்லை. ஓகேவா? அதே மாதிரி 38 டிவைடட் பை 13. 38 டிவைடட் பை 13 அப்படின்னா 2.9 வருது. 38 டிவைடட் பை 13 2.9. 38 டிவைடட் பை 10 அப்படின்னா 3.8. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் சேர்த்து நம்ம 1.5 இன்ச்சியாக நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணோம்.
1.5 எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான ஷேப் நாம கொடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது 3.25 இன்ச்சு, அதாவது 13.25 இன்ச்சு. 13.25 இன்ச்சு இந்த பக்கம் திருப்பினாலும் அதே 13.25 இன்ச்சு. இப்போ டோட்டலாக இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சு இருக்கு. அதே போல் இந்த பக்கமும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 3 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக அண்டர் பஸ்ட் 3 இன்ச்சு இருக்கு. அதாவது பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டுக்கும் நடுவில் இருக்கிறது அண்டர் பஸ்ட்னு சொல்லி பேர். இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம இந்த இடத்த செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா 30ல் இடுப்பளவு வந்து 30 இன்ச்சு, அது 4 டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச்சு வரணும். ஸோ பேக்கில் நம்ம வந்து 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த இது வரைக்கும் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 4 ஒரு பாயிண்ட் இருக்கு. 4 ஒரு பாயிண்ட்னா இங்க நமக்கு 7 இன்ச்சு தான் வருது. ஏன்னா இங்க வந்து ஊக்குப்பட்டி ஜாயின் பண்றதுக்காக இதுக்குள்ளவே நம்ம 4 இன்ச்சு எடுத்துருவோம். சரிங்களா, இதுக்குள்ளவே 4 இன்ச்சு நம்ம எடுத்துருவோம். ஸோ அப்படின்னும் போது நமக்கு தேவையான அளவு வந்துடும். இப்போ பேக் பீஸில் ஸோ இப்படி பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும்னா சென்டர் கேப் உள்ள ப்ளவுஸாக இது மாறும். எடுத்துக்கோம். அதே போல் இந்த சைட்லையும் எடுத்துக்கலாம். இப்போ வேணா நீங்கள் அளவு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடம், இந்த இடம், இதெல்லாம் நமக்கு அளவுகள். அதாவது எங்கள் குருவானவர் சொல்லுவார், இந்த மாதிரி அளவுகளை எல்லாம் புள்ளி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மகான் சொன்னதா சொல்லுவார். அதாவது இது இந்த புள்ளிகளுக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லுவாராம், அதாவது உயிர் புள்ளிகளும் சொல்லுவாராம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு உயிர் புள்ளிகள். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் படி நம்ம இதை கரெக்டாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிட்டோம்னா அழகா இந்த இடம் வந்து நமக்கு செட் ஆகும். இப்போ செக் பண்ணிக்கலாங்களா, அங்கே ஸ்டிச்சிங், அதாவது ஊப்பட்டி போக மீதி வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்றத பார்ப்போம். 2.5, இந்த 2.5 போயிடுச்சுன்னா நமக்கு 7 இன்ச்சு இருக்கு. அதாவது பேக் பீஸில் 7.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்ந்து இருக்குது. இந்த இடத்துல 7 இன்ச்சு இருக்குது. அப்போ நமக்கு கிட்டத்தட்ட கரெக்டான அளவுப்படி நமக்கு என்ன ஆயிடுச்சு, இது வந்து 30 இன்ச்சு இடுப்பளவில் கொண்டு வந்து சேர்த்துச்சு. இப்போ மிடில் செஸ்ட் 38 டிவைடட் பை 4 அப்படின்னா 9 கரெக்டாக. அப்பர் செஸ்ட் 35 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.25 ப்ளஸ் இது வந்து இங்கே 3/4 இன்ச்சு இருக்கு. 3/4 இன்ச்சு இருக்கு, ஆனால் மைனஸ் 3/4 இன்ச்சா மாறும். எப்படின்னா அந்த 3/4 இன்ச்சு இங்கே டாட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இந்த டாட்னுடைய வித்து நமக்கு அகலம் நமக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா 1.5 இன்ச்சு இருக்கணும். அதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம 3/4 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கணும். அப்போதான் அது கரெக்டான அளவுக்கு வந்து நிற்கும். இந்த இடத்துல இருந்து நம்ம டாட் உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 4.25 இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்லையும் 4.25 நமக்கு இருக்கணும். மார்க் பண்ணி வரணும். அடுத்தது ஊப்பட்டி டாட்டு 5 இருக்கு. 5ல் பாதி எவ்வளோ வருதோ அந்த அளவு வச்சுக்கலாம். இங்கிருந்து 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த டாட்டை பிடிச்சிக்கணும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வரும்போது நம்ம எந்த மாதிரி கட்டிங் போடணும் அப்படின்றத நாம தீர்மானிச்சுக்கணும். அதாவது
அப்பர் செஸ்ட் 35 இருக்கு அப்படின்னா 36 வந்தா அது நார்மல், அது நார்மல் பாடி. 35க்கு 37 வந்தாலும் அது டிஃப்ரெண்ட் பாடி, 38 வந்தாலும் டிஃப்ரெண்ட் பாடி, 40 வந்தாலும் அது டிஃப்ரெண்ட் பாடி. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடிகள் வரும் பொழுது இந்த சைடு ஓரங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து அளவுகள் மாறாம நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி சைடு ஃபினிஷிங்கை வந்து மிடில் செஸ்ட்டை வச்சு நம்ம டோட்டல் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நமக்கு வராமல் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்களா? ஸோ வாங்க கட்டிங் போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சென்டர் கேப் உள்ள பிளவுஸுக்கு நம்ம பட்டி எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். 1/4 கட் பண்றது வேற, அதே மாதிரி சென்டர் கேப் உள்ள பிளவுஸுக்கு பட்டி கட் பண்ற மெத்தட் வேற. ஸோ அதையும் இன்னைக்கு நாம பார்க்கலாம். ஏன்னா அந்த சகோதரி வந்து இங்க இருந்தாங்கன்னா அவங்க கால் பண்ணி கூட பேசுவாங்க. அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் புரியும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தேவையான கட்டிங்ஸை நம்ம இப்போ போட்டு போகிறோம். அடுத்தது ஷோல்டர் நம்ம பேக்லேயும் கிராஸ் எடுத்துக்கிறோம். இந்த கிராஸ் எடுத்துடலாம். ஸோ ஷோல்டரில் நம்ம மாற்றங்கள் பண்ணியிருக்கணும், ஆம்கோலில் மாற்றங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் எல்லாம் நம்ம எந்த ப்ளவுஸுக்கு எப்படி பண்ணுறோன்றது முக்கியம். ஐயோ இது நான் கட் பண்ணா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நான் சரியா தைக்குவேனா, சரியா கட் பண்ணிடுவேனா அப்படின்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும். தயவு செய்து என்ன சொல்றேன்னா, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, உங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. நாம முயற்சி பண்ணாமலே என்ன செய்வோம், இது என்னால முடியுமா, இதை நான் செஞ்சிடுவேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கோட்டையை கட்டிட்டு இருப்போம். உங்களால முடியலன்னா வேற யாராலும் முடியாது. நான் இங்க வர்ற என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதுதான் சொல்லுவேன். புரியுதுங்களா? உங்களால முடியலன்னா வேற யாராலும் முடியாது, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது சென்டர் கேப் உள்ள பிளவுஸுக்கு நம்ம எடுக்கிற டாட் பாயிண்ட் உடைய அளவு. ஓகேவா? ஸோ அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ சென்டர் கேப் உள்ள பிளவுஸுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு அடையாளம். ஓகேவா? இப்போ இந்த டாட்டை வந்து நெக்ஸ்ட் இங்க நம்ம வச்சு பார்த்துட்டு, ஸோ இப்போ புரியுதுங்களா? சைடில் நமக்கு இது ஒரே ஈவனாக நமக்கு வரணும். ஒரு சைடில் அதிகமாகவும் ஒரு சைடில் கம்மியாகவும் நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இங்கே உங்களுக்கு கரெக்டான அளவு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்று. ஏன் அப்படின்னா இந்த டாட் படிக்கும் போது மேலே ஏறிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த 1/2 இன்ச்சை வந்து ஸோ கிராஸ் பெல்ட் நம்ம எடுக்கணும். கிராஸ் பெல்ட் எடுக்கும்போது பேக் பீஸ்னுடைய ஷேப் எப்படி இருக்கோ முதல்ல அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சைடு வந்து நமக்கு பட்டி எவ்வளவு வேணும்னா 2.5 ஒரு பாயிண்ட், இந்த சைடில் 3.25 இன்ச் இருக்குதுங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ அளவு மார்க் பண்ணுறோம். எப்பவுமே நம்ம ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இடுப்பு அளவு நமக்கு இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, 2.25.
7.1ங்களா 7.5 ஒரு பாயிண்ட் நமக்கு இருப்பாளது. இப்போ நமக்கு 7.1 இருக்கு. ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சு ஸ்ட்ரைட்டு. ஸோ இப்போ நம்ம பேக் பீஸ்னுடைய அளவை எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்ல வந்து 1/2 இன்ச்சு மைனஸ் ஆகும். அதாவது நம்ம பேக் பீஸ்ல எடுத்த அளவை நம்ம கழிச்சுட்டு தான் எடுக்கணும். ஸோ அந்த அளவை நீங்க மார்க் பண்ணிடுங்க. இது சென்டர் கேப்புக்குள்ள ப்ளவுஸுக்கு நம்ம பண்ற மார்க். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சைடு வந்து நமக்கு 3.25 இருக்கு. 3.25 பிளஸ் 1 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சுக்கணும். இந்த பக்கம் 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 2.5 ஒரு பாயிண்டோட 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 3.5 ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சென்டர் லைன் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இது டோட்டலா இதுல எடுத்துக்கோங்க. 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 2.25 ஒரு பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ இங்க சைட்ல 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த 2.5 ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல வச்சு சரியான அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இப்போ நடுவில் வந்து நம்ம கரெக்டாக பெண்ட் ஆகிட்டு வர மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சிடணும். புரியுதுங்களா? இப்போ வேணும்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஊப்பட்டி ஸ்டிச்சிங்காக நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. கரெக்டாக இருக்கு. கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ சென்டர் கேப்பில் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி நம்ம கட்டிங் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஸோ அதே போல் ஃப்ரண்ட்டு பேக்கு அதே மாதிரி பட்டி பீஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதனுடைய ஸ்லீவ் வந்து நார்மலாக நம்ம மற்ற ப்ளவுஸுங்களுக்கெல்லாம் எப்படி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஸ்லீவு. ஸோ இது வந்து நீங்கள் அந்த ஸ்லீவ் பார்த்து கூட நீங்கள் மற்ற வீடியோஸில் இருக்கிற ஸ்லீவ் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.